பேசுனா எல்லா பிரச்சனையும் தீருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசி மிதுன ராசி. பேசுறதுனாலதாயா பிரச்சனையே வருது அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி ரிஷப ராசி. கஷ்டம்னு வந்தா அப்படியே நிலையா தாங்கி பிடித்து ஒரு தூண் போல் இருக்கக்கூடிய ஒரு ராசி ஸ்திர ராசி என்று சொல்லக்கூடிய ரிஷப ராசி. மிதுன ராசி என்ன பண்ணுனா, வாழ்க்கை வாழ்வதற்கே ரசிப்பதற்கியா, பேசியா, சந்தோஷமாரியா, சுத்தியா, 4 இடங்களை 4 மக்களை பாரியா அப்படின்னு மிதுனம் ரிஷபத்திட்ட சொல்லும். ரிஷபம் சுத்துறதுலாம் சரிதான், தப்பு வேணுங்க. ரிஷபராசி பாத்தீங்கன்னு சொன்னா சாப்பிடும்போது கூட உதட செய்யாம சாப்பிடணுமியா அப்படிங்க. மிதுன ராசி வாயே துறக்காம எப்படியா சாப்பிடுறது அப்படிங்க. பூஜை ரூம்ல ரிஷபங்கிறது அழகா இருக்கக்கூடிய ஒரு சங்கு மாதிரி, பால் சங்கு மாதிரி, வலம்புரி சங்கு மாதிரி. அதை எடுத்து ஊதுனா மதிப்பு உண்டு, எல்லா நேரத்திலையும் ஊதுனா பிரிவு மாதிரி போகும், ஆனா பிரியாது. ஏன்னா மிதுனத்திற்கும் ரிஷபத்திற்கும் அப்படி ஒரு நல்ல நட்பு. மிதுன ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஐடியா கொடுக்குறதுல கைதேர்ந்தவர்கள். இது எப்பயுமே பார்த்தீங்கன்னா சஸ்டெயின் பண்ணி நிற்கும் அந்த ரிஷபராசி. மிதுன ராசி கொடுக்கக்கூடிய ஐடியாவும் ரிஷபராசி அதை எடுத்துக்கக்கூடிய அந்த ஸ்திரமான தன்மையும் இந்த குடும்பத்தை அழகா எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு அற்புதமான பொக்கிஷம்னு சொல்லலாம். வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. ஸோ கடந்த எபிசோட்ல பார்த்தீங்கன்னா ரிஷபம் பார்த்தோம். ஒரு பயங்கரமான ஒரு காம்பினேஷன்ல நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது ரிஷபம் மிதுனம். ஸோ ஒரு சுக்கிரன் அமைப்பு வந்து புதனோட சேரும் போது எப்படி இருக்கும், அதாவது சொல்லணும்னா ஒரு மியூசிக் மாதிரியே போயிட்டு இருக்கு, கேட்க நல்லா இருக்கே அப்படின்னும் போது திடீர்னு அப்படியே ஒரு பாடல் வரிகள்லாம் வச்சு ஒரு சூப்பரான ஒரு வைபான ஒரு சாங் கொடுத்தா எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ல தான் 2 பேர் இருக்காங்க. இவங்க எந்த விஷயத்துல சார் அட்ராக்ட் ஆவாங்க? நீங்க சொல்றதுல தான் அட்ராக்ட் ஆவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்கள் ஒரு அமைதியாக இருப்பாங்க, அது ரம்மியமாக இருக்கணும். அது வந்து ஊதுபத்தி புகையாக இருந்தால் கூட ஜன்னலுக்குள்ளே இருக்கணும். அதாவது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிஷபராசிக்காரர்களுக்கு எந்த ஒரு விஷயமே ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அழகா அப்படி வந்து இருக்கணுங்கிறது ஒரு நிலை. மிதுனம் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா அதுவுமே காலச்சக்கரத்திற்கு 3வது ராசி இல்லையா, கம்யூனிகேஷன் ராசினே பேர், அதுக்கு பேர். அந்த மீடியேட் பண்ணுறது இருக்குது பாருங்க, ஒரு விஷயத்தை வந்து இன்னொருத்தட்ட கொண்டு போய் கடத்தி சேர்க்கிற விஷயம் இருக்குது பாருங்க, பேசி புரிய வைக்கிற விஷயம் இருக்குது பாருங்க, அதெல்லாமே புதனுடைய அம்சத்தில் வரும். அதனால தான் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வரிகளோட அந்த ஒரு இசை, ஒரு சப்த சுரங்களோட ஒரு பாடல் வரிகள் சேரும்போது அது இன்னும் கொஞ்சம் அழகாக மெருகிறது. சில நேரங்களில் ரிஷபராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்களால் சில நேரங்களில் அப்செட் ஆகிடுவாங்க. ஏன்னா எல்லா நேரமுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்போ மாதிரி படிச்சுக்கிட்டே இருக்க முடியாது, அப்பப்போ கொஞ்சம் சிக்னல் வீக் ஆகும், சர்ன்னு இறையும். ஆனால் மிதுன ராசிக்காரர்கள் டியூன் பண்ணி அந்த இடத்துல கொண்டுட்டு வந்து வச்சு அதை வந்து அப்படியே எப்போ பார்த்தாலும் ஒரு அந்த அந்த இசையை வந்து அந்த ரசிக்கக்கூடிய ஒரு ராசி மிதுன ராசி. அப்போ இந்த 2ம் சேரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பந்தங்கிறது சூப்பராக போகும், ரொம்ப அழகாக போகும், அடுத்த லெவலுக்கு இவர்களுடைய வாழ்க்கையை எடுத்துகிட்டு போகும். சுக்கிரன் புதன் நிறைய கலைத்துறையில் சாதிப்பவர்களுக்கு இந்த கிரக சேர்க்கை இருக்குது. சுக்கிரன் புதன் பரஸ்பர பார்வையோ சேர்க்கையோ இருக்கிறவங்க அந்த சினிமா துறைகளில் பிரபலியமாக வந்துடுறாங்க, அதில் ஆர்வம் வந்துடுது. அதில் ஆர்வம் உள்ளவர்களாக அவர்களை அடிப்படையிலேயே ஆக்குறது பார்த்திங்கன்னா அந்த சுக்கிரன் புதன் காம்பினேஷன். இதெல்லாம் வந்து பெரிய ஒரு நல்ல கிரக சேர்க்கை. அந்த மாதிரி இந்த 2 ராசிகள் சேரும்போது ஒரு அற்புதமான ஒரு நிலை வந்து அவர்களுக்கு உருவாகும். ஸோ நீங்கள் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புதன் ஆதிக்கம் இருக்கனால மிதுனம் வந்து பேசிக்கிட்டே நல்லா துருன்னு இருக்கக்கூடிய ஒரு ராசி. ஸோ சில விஷயத்தில் வந்து சொல்லுவாங்க, இப்போ லவ் விஷயம் வந்துருச்சுன்னா பேசியே கரெக்ட் பண்ணிட்டாப்பா அப்படின்வாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ரிஷபம் மிதுனம் இவங்க சேரும் போது அந்த லவ் லைஃப் எப்படி இருக்கும்? ரிஷபராசிக்காரர்களை பேசியெல்லாம் கரெக்ட் பண்ண முடியாது, மனசை புரிஞ்சுக்கிட்டா தான் கரெக்ட் பண்ண முடியும். நீ பேசிக்கிட்டே இருந்த திரைக்கதை வசனம்லாம் நாங்கள் நிறைய பாட்டஞ்சாமி அப்படிங்கிறது ரிஷபராசி. இந்த ஸ்க்ரீன் பிளேலாம் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும், அதனால நீ வந்து செயல்ல காட்டு, சும்மா அந்த டைலாக் டெலிவரியே பண்ணிக்கிட்டு இருக்கிறாத அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசி ரிஷபராசி. மிதுன ராசிக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உன்னை மாதிரி ஊம சாமியாரெல்லாம் நம்மளால இருக்க முடியாதியா, நீ மனசுக்குள்ளேயே 1008 விஷயத்தை வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த ரகசியத்தை வெளியில சொல்லு, பேசு, எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் பேசி புரிய வை, 10 நிமிஷம் மனசு விட்டு பேசு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசி மிதுன ராசி. பேசுனா எல்லா பிரச்சனையும் தீருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசி மிதுன ராசி. பேசுறதுனாலதாயா பிரச்சனையே வருது அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி ரிஷபராசி. அப்ப இந்த ரிஷபராசிக்காரர்கள் ரொம்ப பேசினா, துணன்னு பேசினா, தேவையில்லாததுக்கு பேசினா, கஷ்டப்படுத்தி பேசினா, கட்டாயப்படுத்தி பேசினா அவர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. மிதுன ராசிக்காரர்கள் அதுக்காக வளவலன்னு தேவையில்லாம ஒரு மாதிரி ரொம்ப கட்டாயப்படுத்தி நிர்பந்தப்படுத்தி பேசுவார்கள்னு அர்த்தம் இல்லை. நீங்க ரொம்ப அமைதியா சைலண்ட் மூட்ல இருக்கிறது மிதுனத்துக்கு பிடிக்காது. ஒரு பக்கம் போனோம்னா அப்படியே வந்து ஜாலியா இருக்கணும்யா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசி மிதுன ராசி. அதனால பேசி கரெக்ட் பண்ணுவதை விட ரிஷபராசிக்காரர்கள் அன்பை மனதை புரிந்து கொண்டு அவங்களோட பழகுறது தான் மிதுனத்திற்கு எப்பயுமே ஒரு நல்லது. ரிஷபமும் அதை வந்து ரொம்ப அழகா மிதுனத்திட்ட எதிர்பார்ப்பாங்க.
ஒரு சூப்பரான ஒரு லவ் அட்வைஸ் வந்து கொடுத்துருக்கீங்க. ஸோ மிதுன ராசி ரிஷப ராசியோட லவ் காம்பினேஷன். ரிஷபம் லவ்வை வந்து மென்மையாக கொண்டு போகிறவங்க, இந்த பக்கம் மிதுனம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பேசி துருத்துருன்னு இருக்கக்கூடியவங்க. இவங்க ஒரு குடும்பத்தில் சேர்ந்துட்டாங்க, ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டாங்க. அவங்க லைஃப் எப்படி இருக்கும், இல்லைன்னா திருமண வாழ்க்கைக்கு தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த ரெண்டு காம்பினேஷன் இணையறாங்கன்னா எப்படி இருக்கும்? திருமண வாழ்க்கை மட்டும் இல்லை, அது ஒரு சிஸ்டராக இருக்கலாம், பிரதராக இருக்கலாம், எதுவாக வேணாலும். ஒரு ரிஷபராசி வீட்டுக்குள்ள ஒரு மிதுன ராசி இருக்கு அப்படி வச்சுக்குவோமா. இந்த ரிஷபம்ங்கிறது ஸ்திர ராசி அப்படின்னு சொல்லுவாங்க, நிலையா இருக்கிறது. அதாவது ஒரு குடும்பத்தினுடைய நிலைத்த தூண். அது பொருளாதாரமாக இருக்கலாம், எதிர்காலமாக இருக்கலாம், திட்டமிடுதலாக இருக்கலாம், செலவினங்களை பயன்படுத்துறதா இருக்கலாம், வீட்டை அலங்கரிப்பதாக இருக்கலாம், உபசரிப்பாக இருக்கலாம். எல்லாத்துலேயுமே ஒரு கஷ்டம்னு வந்தால் அப்படியே நிலையாக தாங்கி பிடித்து ஒரு தூண் போல் இருக்கக்கூடிய ஒரு ராசி ஸ்திர ராசி என்று சொல்லக்கூடிய ரிஷபராசி. மிதுன ராசி அப்படின்னு கேட்டிங்கன்னா காற்று ராசி, புத்திசாலித்தனத்தினாலேயே வாழ்க்கையை அழகாக நகர்த்தக்கூடிய ஒரு ராசி. நம்மளால அந்த தூண் மாதிரிலாம் ஒரே இடத்துல எல்லாம் நிற்க முடியாதுப்பா. வாழ்க்கைனா சுவாரஸ்யம் இருக்கணும், அங்கங்கே போகணும் வரணும், அப்படியே காற்று மாதிரி போகணும் வரணும். இது என்ன தூண் மாதிரி நிலைத்த கல் மாதிரி பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி ஒரே இடத்துல உட்காந்துருக்கிறேன், நான் என்ன உனக்கு வச்ச ஆளா அப்படின்னு கேட்கக்கூடிய ராசி மிதுன ராசி. ஸோ இந்த ரெண்டு சேரும்போது பார்த்தீங்கன்னா ரிஷபராசி ஊர் சுற்றுறதை நிறுத்திட்டு, பேசுகிறத குறைச்சிட்டு, தேவையில்லாத விஷயங்களை தலையிடுறதை விட்டுட்டு, இந்த தேவையில்லாத அட்வைஸ் பண்ணுறதை விட்டுட்டு, தனக்கு புத்தி இருக்குங்கிறத என்கிட்ட காட்டுறதை விட்டுட்டு செயலில் காட்டு அப்படின்னு மிதுனம் வந்து ரிஷபத்திட்ட சொல்லுவாங்க. மிதுன ராசிக்காரர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ இப்படி மௌனியாவே இரு, ஒரே இடத்துலயே உட்காந்துரு, வாழ்க்கை போய்கிட்டே இருக்கும், கடைசியில் திரும்பி பார்க்கும்போது எதையுமே வாழாம உட்கார்ந்த இடத்துலயே உட்காந்து அழுதுகிட்டு இருக்க போற நீ அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி மிதுன ராசி. ஸோ மிதுன ராசி என்ன பண்ணுன்னா, வாழ்க்கை வாழ்வதற்கே, ரசிப்பதற்கியா, பேசியா, சந்தோஷமா இருக்கியா, சுத்தியா, 4 இடங்களை 4 மக்களை பாரியா அப்படின்னு மிதுனம் ரிஷபத்திட்ட சொல்லும். ரிஷபம் சுத்துறதுலாம் சரிதான், தப்பு வேணுமே, காசு வேணுமே, திட்டமிடுதல் வேணுமே, எதிர்காலம் நலன் வேணுமே, குழந்தைகளை யார் பாப்பா அப்படின்னு ஒரு பொறுப்பு உணர்ச்சியோட அந்த குடும்பத்துக்குள்ள அந்த 2 ராசியும் சேரும்போது அப்படியே அந்த ஒரு பொறுப்புணர்ச்சியும், அந்த பொறுப்புணர்ச்சிக்குள்ள ஒரு சந்தோஷமும், சின்ன பட்ஜெட்டா இருந்தாலும் அந்த பட்ஜெட்டை வச்சு எப்படி இந்த உலகத்தை ரசிக்கிறது, எப்படி இந்த வாழ்க்கையை ரசிக்கிறது, சின்ன பட்ஜெட்டில் எப்படி நம்ம சந்தோஷமாக இருக்கிறது, சின்ன சின்ன தொகை, ஒரு காஃபி குடிக்கிறது, ஒரு டீ குடிக்கிறது, பக்கத்தில் இருக்க கடைக்கு போகிறது, ஒரு சினிமாவுக்கு போகிறது, இதெல்லாம் மிதுன ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்களை தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. ரிஷபராசிக்காரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, செருத்தான் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அப்படியே போய் பழகிடுவாங்க. அப்போ இந்த ரெண்டும் சேரும்போது இந்த ஸ்திரமானது, அந்த ஸ்திரத்தை லேசாக அப்படியே அசைத்து கொடுத்து அதை வந்து அழகாக்குறது இந்த 2 ராசியும் சேரும்போது நடக்கும். ஸோ ரிஷப ராசிக்காரங்க மிதுன ராசிக்காரங்க இவங்க இணைஞ்சிட்டாங்க, லைஃப் சூப்பராக போயிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் அவங்களுடைய மன அமைதி, அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும், இல்லை எதிர்காலத்தை நோக்கி பயணிச்சுட்டு இருக்காங்கன்னா என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும், ஸோ அவங்களோட காம்பினேஷன்ல எப்படி இருக்கும் சார்? அதாவது ஒரு குடும்பமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன், ரிஷபராசிக்காரர்கள் எந்த ஒரு சூழ்நிலையும், எந்த ஒரு கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் அமைதியாக, அன்பா, அப்படியே மெதுவாக ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி. அந்த ரிஷபராசிக்காரர்களை பதட்டப்படுத்தினாலோ, ஒரு மாதிரி வந்து அந்த பக்குவத்தை மாற்றி விட்டாலோ அவர்களால முடியும். ஏன்னா அது ஸ்திர ராசிங்க, நிலத்தத்துவ ராசி. எவ்வளோ வேணாலும் நீங்கள் அடிச்சுக்கோங்க, அது அப்படியே அந்த பொறுமையாக, அந்த பூமி மாதிரி பொறுத்தார் பூமி ஆழ்வாருங்கிறதுக்கு உகந்த ராசி ரிஷபராசிக்காரர்கள். அவங்கள போய் வீட்டில் வந்து சத்தம் இருக்கக்கூடாதுங்க. வீடுனா ஒரு அமைதியாக இருக்கணும், ரம்மியமாக இருக்கணும், அப்படியே ஒரு தெய்வீகமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த ரிஷபராசி. மிதுனம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, வீடாயா இது, ஒரு சத்தம் இல்லை, ஒன்றும் இல்லை, எதுவும் இல்லை, வீட்டில் சத்தம் இல்லாத வீட்டில் மனுஷன் இருப்பானா அப்படின்னு கேட்கக்கூடிய ராசி மிதுன ராசி. வீட்டில் எப்பயுமே கலகலப்பு இருக்கணுங்க, ஒரு குழந்தை அப்படி ஓடணும், குழந்தை பேசணும், சிரிக்கணும், அது ஒரு கொலுசு கட்டி அது அப்படியே நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய, அந்த சவுண்டு இருந்துகிட்டே இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ராசி மிதுன ராசி. ரிஷபராசியும் இசையை ரசிக்கக்கூடிய ராசி தான். அதில் வந்து குழந்தை அழகா இருக்கணும்யா, குழந்தை மாதிரி இருக்கணும், இதண்டியா பெரிய போட்டு இந்த பாடுபடுத்துது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓவர் ஆக்டிவிட்டி வந்து ரிஷபத்துக்கு எப்பயுமே பிடிக்காது. நீ ரொம்ப கொஞ்சம் ஓவர் அத்தாப்பா பண்ற அப்படின்னு கண்ட்ரோல் பண்ற வேலை வந்து ரிஷபராசிக்காரர்கள் எப்பயுமே அந்த அழகை கூட அடக்கமாக செய் என்று சொல்வார்கள். மிதுன ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஐடியா கொடுக்குறதுல கைதேர்ந்தவர்கள். இப்படி பண்ணுங்க, ஏன்னா அது புதன் இல்லையா, அந்த கால்குலேஷன் மைண்ட், இப்படி பண்ணு அப்படி பண்ணு, இதை செய் அதை செய் இதை செய் அப்படின்னு இந்த மிதுனம் வந்து ஐடியா கொடுத்துக்கிட்டே இருக்கும். ரிஷபராசிக்காரர்கள் அதை வந்து ப்ரொசீட் பண்ணிடுவாங்க. அந்த ஐடியாவை அப்படியே எடுத்துக்கிட்டு அதை வந்து அப்படியே தக்க வைப்பாங்க தன்னுடைய ஸ்டைலில். இவங்க ரொம்ப வேகமாக ஃபோர்ஸ் பண்ணாலும் கூட அவங்க நிதானமாக அதை கையாண்டு இது எப்பயுமே பார்த்தீங்கன்னா சஸ்டெயின் பண்ணி நிற்கும். அந்த ரிஷபராசி மிதுன ராசி கொடுக்கக்கூடிய ஐடியாவும், ரிஷபராசி அதை எடுத்துக்கக்கூடிய அந்த ஸ்திரமான தன்மையும் இந்த குடும்பத்தை அழகாக எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு அற்புதமான பொக்கிஷம்னு சொல்லலாம். ஸோ மிதுனம் வந்து நல்ல புது ஐடியாலாம் கொடுத்து லைஃப் அப்படியே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமாக கொண்டு போகணும் நம்மளை ரிஷபத்தை நினைக்குது. ஸோ இந்த மாதிரி தருணத்தில் அவங்க என்னதான் அந்த ஒரு அழகு மென்மை இருந்தாலுமே இது ஒரு இடத்துல வந்து ஒரு சலசலப்பு, ஒரு கஷ்டங்கள், ஒரு மனசு சங்கடங்கள் வரலாம். ஸோ எந்த இடத்துலலாம் இவங்கெல்லாம் நெகட்டிவ் சைடில் இவங்க வந்து வெளியில் வருவாங்க. இந்த 2 ராசிக்காரங்களுமே சேரும்
சேரும்போது நெகட்டிவ் சைடுனா இதுதான்ப்பா, இந்த விஷயத்துல பிரச்சனைகள்லாம் இருக்கணும், எது சொல்லலாம்? ரிஷப ராசிக்காரர்கள் ஐடியா கொடுக்குறத கேட்டுக்கிறாங்க. மிதுன ராசிக்காரர்கள் புதனா இருக்கிறவங்கள புது புது ஐடியாவா வரும். எப்பா ஒரு நாளைக்கு ஒரு ஐடியா சொல்லியா, காலையில ஒரு ஐடியா, சாயந்தரம் ஒரு ஐடியா, நாளைக்கு ஒரு ஐடியா, நாளை கழிச்சு நீங்க கொடுக்குற ஐடியாவை நீங்களே நிலையா செய்யறது இல்லை, அப்புறம் என்ன எங்கள்கிட்ட வந்து சொல்றீங்க அப்படின்னு ரிஷபராசி. மிதுன ராசிக்காரர்கள் என்னால செயல்படுத்த முடியல, ஆனா உன்னால நான் கொடுக்குறேன், செய்ய வேண்டியதானே அப்படின்னு முன்ன நிறுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ராசி மிதுன ராசி. அந்த ரிஷபத்தை முன்ன தள்ளி உன்னால முடியும்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி மிதுன ராசி. அதனால ரெண்டு பேருக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஐடியா கொடுக்கறதுலயே ஒரு பிரச்சனை வரும். இந்த நீ இதை பொண்ணு அதை பொண்ணு ஓவரா கொடுக்காத, ஒரு அளவோட கொடு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் ரிஷப ராசிக்காரர்கள் ஒரு கட்டத்தில் மிதுன ராசிக்காரர்களை வெறுப்படைவார்கள். மிதுன ராசிக்காரர்கள் சொல்றதை நீ கேட்கறதே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள்ல ரொம்ப வந்து தன்னுடைய நிதானத்தை இழந்து போவாங்க. அதாவது ரிஷப ராசிக்காரர்கள் அந்த ஸ்திரமான ராசியா இருக்கனால கடல் வந்து இருக்கு, அலை இல்லாத கடல் இருந்தா எப்படி இருக்கும், ஆர்ப்பரிப்பு இல்லாம அப்படி ஒரு ரம்மியமா இருக்கும் இல்லையா. ஆனா மிதுனம் அப்படி புரிஞ்சுக்காது. எப்படின்னு கேட்டீங்கன்னா கடல்னா அலை இருக்கணும்யா, அலை இல்லாத கடல் வந்து குளம்யா அப்படின்ற மாதிரி இந்த ரிஷபராசிக்காரர்கள் அந்த மிதுன ராசிக்காரர்களை அப்படியே உத்வேகப்படுத்துறதுலேயே எப்பயுமே முரண்பட்டவர்களாக, அது ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு அடிக்கடி இந்த உத்வேகங்கிற பேர்ல ஒன்று வந்துகிட்டே இருக்கும். ரிஷபராசி பார்த்தீங்கன்னு சொன்னா சாப்பிடும்போது கூட உதட செய்யாம சாப்பிடணும்யா அப்படிங்க. மிதுன ராசி வாயே துறக்காம எப்படியா சாப்பிடுறது அப்படிங்க. ஆக இந்த ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா இந்த சீரியஸ்னஸ் எப்படி போகும்னு கேட்டீங்கன்னா இதோட அமைதியை அது பேசி அதோட பேச்சை இது வந்து எடுத்துக்கிறதுல இந்த ரெண்டு பேருக்கு இடையில கம்யூனிகேஷன் கேப்னு சொல்றாங்கல்ல, இங்க தாங்க வருவாங்க. அதான் ரிஷபமும் மிதுனமும். ஸோ நம்ம ரிஷபம் மிதுனம் சேரும்போது அந்த ஒரு சின்ன கம்யூனிகேஷன் கேப் தான். ஸோ அந்த கம்யூனிகேஷன் கேப்பை அவங்களே சரி பண்ணிப்பாங்களா, இல்லை இது சின்னது அப்படியே பெருசாகி இல்லை அவங்க பிரியக்கூடிய சூழ்நிலை ஏற்படுமா? இந்த கம்யூனிகேஷன் கேப்பை இவங்க வந்து சரி பண்ணணும்னு நினைப்பாங்க. யாரோ ஒருத்தாரு பூஜை ரூம்ல ரிஷபங்கிறது அழகா இருக்கக்கூடிய ஒரு சங்கு மாதிரி, பால் சங்கு மாதிரி, வலம்புரி சங்கு மாதிரி, அதை எடுத்து ஊதுனா மதிப்பு உண்டு, எல்லா நேரத்திலையும் ஊதுனா இதை அந்த கம்யூனிகேஷன் கேப்பை சதி பண்றதுக்குனே ஒரு ஆள் வில்லன் ஒரு ஆள் உள்ள இருப்பாங்க. அந்த கேப் என்ன ஆகும்னா பெருசாகிட்டே போயிட்டே இருக்கும். மிதுனம் பேசிக்கிட்டே இருக்கும், இது இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சு அப்படின்னு. ரிஷபம் வந்து பொறுத்துக்கிட்டே இருக்கும். இந்த ரெண்டு பேருக்கும் இடையில இந்த சதி என்பதே இவர்கள் வாழ்க்கைக்கு பிரிவு மாதிரி போகும், ஆனா பிரியாது. ஏன்னா மிதுனத்திற்கும் ரிஷபத்திற்கும் அப்படி ஒரு நல்ல நட்பு இவர்களிடத்துல இருக்கு. அதே நேரத்தில் ரிஷபத்திற்கு ஆதிக்க கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன், மிதுனத்திற்கு ஆதிக்க கிரகம் என்று சொல்லக்கூடிய புதனுடைய மற்றொரு வீடான கன்னியிலே போய் நீச்சம் என்ற நிலையை பெறார். அப்ப இந்த கேப்பை வந்து நீங்களாவே சரி பண்ணிக்கலன்னு சொன்னா இது ரொம்ப நாள் ஆகும் சரியாகிறதுக்கு. ஆனாலும் விட்டு பிரியலனாலும் கூட அந்த வாழ்க்கை என்பது குறைபட்ட வாழ்க்கையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த ரெண்டு ராசிக்குள்ள இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு இருக்கு, அதன் அடிப்படையில் தசாபலன்கள் இருக்கு, அதுதான் தீர்மானிக்கும். ஸோ நட்சத்திரம்னு சொல்லியிருக்கீங்க சார். அப்போ திருமணத்துக்கு வந்து நம்ம ரிஷபம் மிதுனமா யோசிக்காம அப்படியே அவங்களை டேரக்டா திருமண வாழ்க்கை கொண்டு போயிடலாமா, இல்ல வேறு சில விஷயங்கள் நம்ம பார்க்கணுமா? அதாவது ராசி பொருத்தம் பார்க்கும்போதே மன ஒற்றுமைன்னு பார்க்கறதுக்கு ராசி பொருத்தத்தை பார்க்குறோம், அந்த ராசி அதிபதி சம்பந்திகள் நட்பு பார்க்குறோம். பட் ரெண்டு பேருடைய தசாபலன்களை பார்க்கறதுக்கு நட்சத்திரத்தின் அடிப்படையில் தான் பார்க்குறோம். ஒருத்தர் திருவாதிரையில் மிதுனம் திருவாதிரையில் பிறகுறார், ஒருத்தர் ரிஷபராசி மிருகசீட நட்சத்திரத்தில் பிறகுறார். ரெண்டு பேருக்கும் ஒரு தசை நடந்துகிட்டே இருக்கும். இது லக்னத்தின் அடிப்படையில் எப்படி இருக்கும் அப்படிதான் ஒரு பொருத்தத்தை தீர்வு பண்ணணுமே தவிர, பட் இந்த ரெண்டு ராசிகள் இணைந்தால் நல்லது, நட்சத்திரத்தின் அடிப்படையிலும் இணைத்தால் மிக மிக நல்லது. இது எல்லாமே சரிங்க தான் சார். பட் நட்சத்திர அடிப்படைக்கு வந்து அவங்க இணையல அப்படின்னா அது எந்த மாதிரி இருக்கும்? நட்சத்திரத்தின் அடிப்படையில் இந்த வாழ்க்கையை வந்து இணையலப்பட்டு ரெண்டு ராசிக்கும் வந்து ஒரு பாசம் இருந்துகிட்டே இருக்கும்ல. விதி வந்து சதி பண்ணிருச்சு, ஆனாலும் மனசு பிரியல. அப்ப அந்த மனதை இயக்கக்கூடிய அமைப்புன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மனதுக்கு ஆறுதல் தரக்கூடிய ஸ்தலங்கள் இருக்குல்ல, தெய்வங்களுக்கே பிரிவுங்கிறது உண்டு தானே. ராமபுரான் சீதாதேவியே ஏதோ ஒரு காரணத்தினால அவ்வளவு பாசம் இருந்தாலும் பிரிந்து தானே இருந்தார். அப்போ அதற்கு சில ஸ்தலங்கள்ல போய் வழிபாடு பண்ணார்ல, அது மாதிரி உங்க நட்சத்திரத்தின்படி சில தெய்வ ஆலயங்களை தேர்வு பண்ணி அந்த வழிபாடுகளை முறையா பண்ணும்போது எப்படிப்பட்ட பிரிவுகளும் இறை அருளால் நிச்சயம் சரியாகும். ஸோ ரொம்ப அழகா சொன்னீங்க சார். ஒரு அமைதியான ஒரு மென்மையான ராசியும் சேரும்போது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா பேசிக்கிட்டே திருன்னு இருக்கக்கூடிய நம்மளுடைய மிதுன ராசி. ஸோ ரிஷபம் மிதுனம் இந்த காம்போல எப்படிலாம் இருக்கும், எந்தெந்த விஷயத்தில் அட்ராக்ட் ஆகிறாங்க, ஸோ கம்யூனிகேஷன் கேப் எங்கே கிரியேட் ஆகுது, அது யாரால கிரியேட் ஆகுதுன்றதை ரொம்ப தெளிவாக அழகாக சொல்லியிருக்கீங்க. ஸோ அடுத்ததாக நம்ம ரிஷபம் கடகம் வந்து அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம் சார். நன்றி. நன்றி. குரு வாழ்க, குருவே துணை.